வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 119 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேலே சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் இதோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ் ரீசனிங் தான் மெயினான சப்ஜெக்ட். அது போக வந்து ஒரு 15 கொஷின் வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பேசேஜ் ரீடிங் வந்து கேட்பாங்க. ஓகே, மற்ற கொஷின் எல்லாம் நீங்கள் வந்து தமிழ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் எல்லா கொஷினும் நீங்கள் தமிழ் அட்டன் பண்ணிக்க முடியும். பட் இங்கிலீஷ் பேசேஜ் ரீடிங் மட்டும் நீங்கள் இங்கிலீஷ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ஆர்ஆர்பி எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் வித்தியாசமான சிலபஸ், வித்தியாசமான பேட்டர்னில் நடக்கக்கூடிய எக்ஸாம். இதில் வந்து ஜிகேவோ சயின்ஸோ கிடையாது. ஓகே, நீங்கள் மேத்ஸ் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேகன்சி கம்மி தான், இதில் எப்போவுமே கம்மியான வேகன்சி தான் வரும். பட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு எக்ஸாமுக்காக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாவோ ரயில்வே ஆஸ்பிரண்டாவோ இருந்தீங்க அப்படின்னா இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான சிலபஸையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்குது, அதில் மிஸ் ஆகிறது இதில் இருக்குது அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதையுமே நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை நீங்கள் வந்து எங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுற விண்டோவும் ஓப்பன் ஆகும். கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட்லேருந்து 26 ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எந்த கரெக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட் உங்களுக்கு வந்து ஸ்கிரைப் தேவை அப்படின்னா அந்த ஸ்கிரைப்போட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 27 ஆகஸ்ட்லேருந்து 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் வேக்கன்சி 119 தான். அதில் நீங்கள் எல்லா வேக்கன்சிக்குமே வந்து எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு ஜோனுக்கும் குறிப்பிட்ட வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு ஜோனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்த ஜோனுக்கு வேணாலும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து வேறு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஜோனுக்கு அப்ளை பண்ணலாமானா பண்ணலாம். ஓகே, நார்த் இந்தியன்ஸ் இங்கே பண்ணலாம். அப்படின்னாலும் யாருனாலும் எந்த ஜோனில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் வந்து உங்களுக்கு பெர்மனண்டான போஸ்டிங் இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பேசிக் பே 35,400. ஆனால் இதில் நிறைய அலோவன்ஸ் இருக்கும். 60,000 வந்து உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியே இருக்கும். A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் பின்னால் சொல்கிறேன். ஓகே, ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 20லேருந்து 33க்குள்ளே இருக்கணும். அதுவே ஓபிசினா 36 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா 38 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 1/7/2006க்கு முன்னால் பிறந்திருந்தா தான் எலிஜிபிள். இதுக்கப்புறம் பிறந்தவங்க யாருமே எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா 2/7/93க்கு அப்புறம் பிறந்திருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 2/7/90க்கு அப்புறம் பிறந்திருந்தா அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 2/7/88க்கு அப்புறம் பிறந்திருந்தா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ A2 ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் கிளாஸஸ். இதில் வந்து நீங்கள் கண்ணாடி போடாமல் உங்களுக்கு 2 கண்ணிலையுமே டிஸ்டன்ட் விஷன் 6/9 6/9 இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நியர் விஷன் 0.6 இருக்கணும். இதுவுமே வித்தவுட் கிளாஸஸ் தான். கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. பைனாகுலர் விஷன், நைட் விஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எலிஜிபிள் கிடையாது. லோகோமோட்டார் டிசேபிலிட்டியில் 1 arm 1 leg இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசேபிலிட்டி இருக்கவங்க தான் எலிஜிபிள். ஓகே, ஸோ எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஒரே ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்க போகுது. இது ரெண்டுலேயும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற வச்சா உங்களோட செலெக்ஷன் இருக்கும். ஓகே, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, மெடிக்கல் டெஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எனக்கு நாக்னி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை இல்லை. ஆர்மி நேவி மாதிரி கிடையாது. மெயினாக கண்ணை செக் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து தான் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். டோட்டலாக வந்து 100 கொஷின் கேட்பாங்க.
அதுக்கு 120 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு டைம் தாராளமாக இருக்கும். ஆனாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டியிலிருந்து 60 கொஷின், அடுத்து லாஜிக்கல் கேப்பபிலிட்டி 20 கொஷின், மென்டல் ரீசனிங் 20 கொஷின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எக்ஸாக்டாக எப்படி கேட்பாங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரீசனிங்லேருந்து 25 கொஷின், மேத்ஸ்லேருந்து 60 கொஷின், பேசேஜ் ரீடிங்கில் 15 கொஷின். பட் மேத்ஸில் 60 கொஷின் கேட்டாலும் சிம்பிளாக தான் கேட்குறாங்க. அட்வான்ஸ் மேத்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 4-5 கொஷின் தான் வரும். அதுவும் சிம்பிளாக தான் வரும். மற்றபடி அரித்மெட்டிக் தான். அரித்மெட்டிக்குமே வந்து நிறைய கொஷின் வந்து சிம்பிளான கால்குலேஷனில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. ஓகே, ரீசனிங்குமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ரீசனிங்கில் ஒரு சில டைம் டேக்கிங் கொஷின் இருக்கும். இந்த பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ், டைம் டேக்கிங் கொஷின்ஸ் கேட்பாங்க. பேசேஜ் ரீடிங் அப்படிங்கிறது பியூராக இங்கிலீஷில் இருக்கக்கூடியது. ஓகே, நீங்கள் இப்போ இங்கிலீஷ் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. அந்த மாதிரி 3 பேராகிராஃப் 3 வாட்டி 5 கொஷின், ஒரு 15 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக வந்து அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நம்ம கோர்ஸில் அதுக்காக வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து இதில் 15 கொஷினுக்கு ஒரு 12 கொஷினாவது வந்து கண்டிப்பாக போட முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 15க்கு 15 உங்களால் வந்து இதுலையுமே வந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அவங்க சிலபஸ் அப்படின்னு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மேத்ஸுக்கு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் தான், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான். ஓகே, ஸோ அதுவுமே வந்து மேத்ஸில் சேர்ந்து தான் வரும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கேப்பபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், அடுத்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், இது உள்ள தான் சேர்ந்து வந்திருக்கு. அடுத்து மென்டல் ரீசனிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் தான் வரப்போகுது. நம்ம இந்த ரீசனிங் அந்த ரீசனிங்னா பிரித்து பார்க்க வேண்டாம், என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது ப்ரீவியஸ் இயர் பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், ரேஷியோ, ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஃபீட் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஸு, பார்ட்னர்ஷிப்பு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மென்சுரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயுமே அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, மெயின் மோட் மீடியன்லேருந்து. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். அல்ஜிப்ரா, ஜாமெட்ரியிலலாம் கம்மி தான். அல்ஜிப்ரா அதிகமாக கேட்கவே இல்லை. ஜாமெட்ரியிலேருந்து ஒரு 4-5 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஏஜ் ரிலேட்டடாக அடுத்து மிக்சர் அலிகேஷன் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேத்ஸ் சிம்பிளாக தான் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக டைம் டேக்கிங் கொஷின்ஸ்லாம் கிடையாது. ஈஸியாக உங்களால் வந்து எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ண முடியும் நீங்கள் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா. ரீசனிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டாபிக்லாம் இல்லை. ஓகே, சிலாகிசம், செட்ஸு, அடுத்ததாக வந்து கோடிங், டீகோடிங், பசில் கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் கேட்குறாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அனலாகி, பிளட் ரிலேஷன், நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ், கிளாசிஃபிகேஷன், லெட்டர் சீரீஸ். ஸோ லெட்டர் சீரீஸ் 2 வாட்டி வந்திருக்கு. ஓகே, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இதுல இருந்தெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் எல்லாத்துக்குமே. ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஐடியா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி பேசேஜ் கேட்டாலும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ அதுவுமே நம்ம கோர்ஸில் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான். ஆல் இன் ஒன் கோர்ஸில் 3000க்கும் அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரே எக்ஸாமுக்கு கிடையாது, இந்த ஒரே கோர்ஸில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்கும். எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இருக்குது, எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் இருக்குது, டிஃபென்ஸ் எக்ஸாம், அடுத்ததாக வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வரக்கூடிய அக்னிவீர், சோல்ஜர், இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் 3000க்கு மேலே வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, 1000க்கு மேலே ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம், டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. 2000க்கு மேலே இந்த கோர்ஸில் படித்தவங்க வேறு எக்ஸாமில் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்லையே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பாருங்கள். டெய்லி அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து இதில் வந்து எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இதில் பிபிடி இருக்கும். ஓகே, தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸாம் நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். ஓகே, அதனால் உங்களுக்கு இந்த கோர்ஸ் 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணுவோம். நீங்கள் ஒரு பிகினர், இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் எழுதுனதில்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போயிருப்போம். ஓகே, கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499, 1499 ரூபா. ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் இதில் வந்து வேலிடிட்டி உண்டு. எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதில் பெய்டு கிளாஸஸில் போயிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து பை நவ் கொடுத்து பே பண்ணிங்கன்னா கோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும்.
அதுள்ள மேத்ஸுக்கு, ரீசனிங்க்கு, ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்குன்னு தனித்தனியாக 3 ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுமோ அதுக்கான வீடியோஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதுமானது. இப்போ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கோட 70%. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்குமே நம்ம ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை, பட் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அதையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கோட 30%, இந்த ரெண்டையும் அவங்க சேர்த்து அதில் ஒரு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுக்கும் சேர்த்து 90க்கு மேலே வர மாதிரி பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் இந்த 100 கொஸ்டின்லேயே 90க்கு மேலே எடுக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபீமேல் இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட் இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 250 ரூபா பே பண்ணணும். அதுவுமே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஒரு சில மாதங்கள், ஒரு சில நேரம் வருடங்கள் கூட ஆகுது. ஆனால் ரீஃபண்ட் ஆகும். ஓகே, கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகும். 250 ரூபா உங்களுக்கு அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட், யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணணும். அதில் 400 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.